1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை நாம் தொடர்ந்து படித்துக் கொண்டிருக்கிறோம். 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். எழுதியிருக்கிறபடி தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தமணினவைகளை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, அவைகள் மனுஷனுடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. கடந்த ஒரு 1.5 மாசமாக இதை நாம் தொடர்ந்து தியானித்துக் கொண்டிருக்கிறோம். எழுதியிருக்கிறபடி தேவன் தம்மில் அன்பு கூறுவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, அவைகள் மனுஷனுடைய ஹிருதயத்தில் தோன்றவும் இல்லை என்ற வார்த்தையை படித்து கொண்டிருக்கிறோம். பரலோகத்தில் நாம் கண்களால் தேவனை பார்க்க போகிறோம். யோவான் அந்த சத்தத்தை பார்க்கும்படியாக திரும்பினான் என்று நாம் பார்க்கிறோம். அதுபோல் நம்முடைய ஹிருதயத்தில் இதுவரை தோன்றிடாத ஒரு சந்தோஷத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக தேவன் நமக்கு ஒரு நித்தியத்தை தேவன் ஆயத்தப்படுத்தியிருக்கிறார். இதோ புதிய எருசலேம் இறங்கி வருகிறதை காண்கிறேன் என்று யோவான் 10 தீவில் சொன்னது போல மணவாளனாகிய இயேசு கிறிஸ்து மணவாட்டியை சந்திக்கும்படியாக இறங்கி வரும்பொழுது நாம் அவரோடு கூட யுகாயுகமாக அந்த நேசரை பார்க்கும்படியாக நாம் எல்லாரும் கர்த்தர் சமூகத்தில் நம்ம காத்திருக்கிறோம். அல்லேலூயா. காத்திருக்கிறவர்களுக்காக, ஆயத்தமாக இருக்கிறவர்களுக்காக தேவன் ஆயத்தமாக்கப்பட்ட ஒரு இடம் இருக்கிறது. அதுதான் பரலோக வாழ்வு, நித்திய வாழ்வு. நாம் பரலோகமாய் நாம் மாற வேண்டும். நம்முடைய ஜீவன் ஒரு பரலோகமாய் மாற வேண்டும். நம்முடைய கண்கள் ஒரு பரலோகமாய் காட்சியளிக்க வேண்டும். நம்முடைய செவிகளில் பரலோக சிந்தை உள்ளவர்களாக கேட்கிறவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். நம் வாயின் வார்த்தைகள் அநேகருக்கு பரலோக ராஜ்யத்தை வழிநடத்துவர்களாய் தேவன் நம்மை மாற்றுவாராக. ஹல்லேலூயா. அதனால தான் இந்த 3 விஷயத்தை நாம் படிக்கிறோம். பவுல் சொல்லுகிறார், என்னுடைய ஜீவன் கிறிஸ்துவுக்குள்ளாக மறைந்திருக்கிறது. இனி நானல்ல, கிறிஸ்துவே என்னில் ஜீவிக்கிறார். நம்முடைய லைஃப் யாருக்குள்ளே மறைந்திருக்கணும்? கிறிஸ்துவுக்குள்ளே மறைந்திருக்கணும். ஹிடன் லைஃப். நம்ம ஷைன் ஆகக்கூடாது, நம்ம வெளிப்படுத்தவே கூடாது ஒருபோதும். நமக்குள்ளே யார் வெளிப்பட வேண்டும்? கிறிஸ்து வெளிப்பட வேண்டும். இனி நானல்ல, கிறிஸ்துவே என்னில் ஜீவிக்கிறார்னா நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம்? எல்லா ஆசபாசங்கள் நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம்? சிலுவையில் அரைஞ்சிருக்கிறோம். சிலுவையில் அறையப்பட்ட எல்லாரும் கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். சீசனாய் மாற விரும்புகிற எல்லா கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். சீசனாக நீங்கள் மாறனா வேற என்னவா மாறணும்? இன்றைக்கி நம்ம யாராக மாற வந்திருக்கிறோம்? சீஷர்லாய். பிரைஸ் தி லார்ட். நம்ம எப்போ இயேசுவை ஏற்றுக்கொண்டோமோ அப்போவே நம்ம என்ன மாறுறோம்? சீஷனாய் மாறணும். ஒரு விசுவாசியாக காலம் முழுவதும் உட்கார்ந்து இருக்கிறது மாத்திரமல்ல, அந்த இயேசுவின் அடிச்சுவடுகளை பின்பற்றுகிற நாம் சிலுவையிலே அறைய வேண்டும். பிரைஸ் தி லார்ட். சிலுவையில் அறையப்படுவது என்பது என்ன? நம்முடைய கைகள் என்ன பண்ணது? சிலுவையில் ஆணினால் அடிக்கப்பட்டிருக்கு. கால் என்ன பண்ணப்பட்டிருக்கு? ஆணினால் அடிக்கப்பட்டிருக்கு. இதுதான் சிலுவையில் அடிக்கப்படுகிற ஒரு அனுபவம். ஆனால் சிலுவையில் கைகள் அடிக்கப்பட்டிருக்குது ஆணினால், கால்கள் ஆணினால் அடிக்கப்பட்டிருக்கு. ஆனால் இன்னும் சிலர் ஜீவிச்சு கொண்டிருக்கிற, இன்றைக்கும் விசுவாசிகள் போராடி கொண்டிருக்கிற சில காரியங்கள் தான் கண்களில் ஒரு ஜெயம் இல்லை. ஏன்னா கண் இன்னும் என்ன பண்ணலை? அறையப்படலை. காது அறையப்படலை, வாயின் வார்த்தையும் அறையப்படலை. ஆனால் இன்றைக்கி உச்சம் தலை முதல் உள்ளம் கால் வரை இயேசுவின் இரத்தத்தினால் கழுவப்பட்டு சுத்திகரிக்கப்பட்ட ஒரு நம்பிக்கையோடு, ஆண்டவரே கிறிஸ்துவுக்குள்ளாக நான் மறைந்து இனி நான் அல்ல, நீரே என்னுடைய வாழ்வில் வெளிப்படும்படியாக நான் ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லும்பொழுது கர்த்தர் உண்மையாகவே நம்மை கொண்டு பெரிய காரியங்களை செய்ய விரும்புகிறார். ஹல்லேலூயா. லெட் அவர் லைஃப் பி ஹிடன் இன் கிரைஸ்ட். நம்முடைய ஜீவியம் கர்த்தருக்குள்ளாக மறைந்திருக்கணும். எல்லாம் என்ன பாருங்கள், சுகமாக எல்லாம் பாருங்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. நம்ம பரலோகத்துக்கு தடையாக இருக்கிற 3 காரியத்தை நம்ம படித்தோம். 1 கண், 2 காது, இன்னொன்று வாய் படித்தோம். போன வாரம் ஹிருதயத்தை குறித்து நாம் படித்தோம். நம்ம ஹிருதயத்தை குறித்து வசனங்கள் நாம் படிப்போம் என்றால் அதுக்கு வருஷக்கணக்கான கூட மெசேஜ் போயிட்டே இருக்கும். ஆனால் நம்ம ரொம்ப மேலோட்டமான காரியங்களை மாத்திரம் நாம் படித்தோம். ஆனால் இன்றைக்கி தேவ சமூகத்தில் நம்ம சிந்தையை குறித்து நாம் பார்க்க போகிறோம். அவர் மைண்ட், நம்முடைய சிந்தை எப்படியாக இருக்க வேண்டும் என்று சொல்லி ரோமர் 8ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை நாம் வாசிக்கலாம். ரோமர் 8ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். மாம்ச சிந்தை மரணம்,
ஆவியின் சிந்தையோ ஜீவனோ சமாதானம். மாம்ச சிந்த மரணம், ஆவியின் சிந்தையோ ஜீவனோ சமாதானம் என்று வேதவசனம் சொல்லப்பட்டிருக்கு. நான் சொன்ன கண் வெளிச்சத்தையும் கொண்டு வரும், கண் என்னத்தையும் கொண்டு வரும். சகோதரர் எல்லாம் கவனிங்க. இன்றைக்கி என்ன முடிவு எடுத்திருக்கீங்க? இருளாக இருக்கணும் விரும்புகிறீங்களா? உங்கள் முகத்தில் ஃபுல்லாக ஒரே இருள் தான் அதிகமாக இருக்குது. உங்கள் கண் எப்படி இருக்கணும்? வெளிச்சமாக இருக்கணும். கண் எனது சரீரத்துக்கு வெளிச்சமாக இருக்குது. ஒரு கண் வெளிச்சத்தையும் கொண்டு வரும். உன் கண் என்ன கொண்டு வரும்? இருளையும் கொண்டு வரும். உன் காது தேவ சத்தத்தையும் கேட்கும், பிசாசனுடைய சாத்தானுடைய அறிவுரையும் கேட்கும். உன்னுடைய இருதயம் விரும்பினதை போல நடக்கும். இல்லை, தேவனுக்கு அந்த ஹிருதயத்தை நீ என்ன பண்ணலாம்? கொடுக்கலாம். இன்றைக்கி நம்ம கேட்டோம் இல்லையா? இதோ வாசப்படியில் நின்று தட்டுகிறேன்னு சொல்லுகிறார். ஆண்டவர் வாசப்படியில் தட்டுகிறார். நம்ம என்ன திறந்து கொடுக்க வேண்டும்? ஹிருதயத்தை திறந்து கொடுக்கும். யாருக்கு திறந்து கொடுக்குறோம்? ஜீவனுள்ள தேவனுக்கு நாம் ஹிருதயத்தை திறக்கும் பொழுது அந்த ஹிருதயத்தில் நித்திய பேரானந்தம் எப்பொழுது இருக்கும். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். நம்முடைய ஹிருதயம் வழி போகிற ஹிருதயமாக இருக்கும் என்றால், கடின ஹிருதயமாக இருக்கும் என்றால், பொல்லாத ஹிருதயமாக இருக்கும் என்றால், வஞ்சனை நிறைந்த ஹிருதயமாக இருக்கும் என்றால், கர்த்தர் என்னுடைய அருமையை சகோதர சகோதரி, நாம் நித்தியத்துக்கு போக முடியாது, பரலோக ராஜ்யத்தை நாம் பார்க்க முடியாது. நம்முடைய ஹிருதயம் வாயின் வார்த்தை எல்லாம் அது தேவனுக்கு பிரியமாக இருக்கட்டும். ஹல்லேலூயா. துணிகரமாக நான் அநேகர் ஆராதிக்கிறத நான் கவனிக்கிறேன். துணிகரமாக சிலர் ஆராதனைக்கல அப்படிங்கிறது நான் கவனிக்கிறேன். இன்றைக்கி நான் காலையில் உட்கார்ந்துருக்கும் பொழுது நான் பார்த்த 2 விஷயம், ஆவியில் உணர்ந்த 2 விஷயம். சிலர் பாவத்தை உணராதபடிக்கு நல்ல அபிஷேகத்தில் நிறையிறாங்க. சிலர் பாவத்தை வைத்து கொண்டு அந்த அபிஷேகத்தில் நிறைய முடியல. ஆனால் தேவ சமூகத்தில் இன்றைக்கி தாவீது சொன்னது போல, ஆண்டவரே சுத்த ஹிருதயம் என்னிலே தாங்க, ஆண்டவரே ஒரு க்ளீன் ஹார்ட்டை தேவன் தரும் பொழுது உண்மையாகவே அதில் வாசம் செய்கிற வல்ல நல்ல தேவனாக இருக்கலாம். நம்முடைய ஹிருதயம் வஞ்சிக்கப்பட வேண்டாம். ஹல்லேலூயா. நம்முடைய ஹிருதயத்துக்கு நாம் தேவனுக்கு நாம் திறந்து கொடுப்போம். இங்கே நாம் வசனத்தை நாம் வாசித்தோம். இன்னைக்கு சிந்தை குறித்து நாம் படிக்க போகிறோம். மாம்ச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையோ ஜீவனோ சமாதானம். எவ்வளோ அழகான வசனம் பாருங்க. நீ மாம்சீகரமாக ஏதாவது சிந்திச்சனா உனக்கு என்ன சம்பவிக்க போகிறது? மரணம். ஆனால் ஆவியின் பிரகாரமாக நீ சிந்தித்தா உனக்கு என்ன சம்பவிக்கும்? நீ கிடைக்க போகிறது நித்திய ஜீவன் என்று, அது சமாதானம் என்று நாம் வேத வசனத்தை நாம் படிக்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இயேசு கிறிஸ்து நம்முடைய சிந்தை எப்படியாக இருக்க வேண்டும் என்று மத்தேயு 22ஆம் அதிகாரம் 37ஆம் வசனத்தில் இயேசுடைய எதிர்பார்ப்பு எப்படியா இருக்கிறது என்று மத்தேயு 22:37ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். இதுதான் முதலாம் பிரதான கற்பனை. என்ன கற்பனை? உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் முழு ஹிருதயத்தோடும், முழு ஆத்மாவோடும், முழு மனதோடும் அன்பு கூறும். ஃபுல் மைண்டு யாருக்கு கொடுக்கணும்? உங்கள் ஃபுல் மைண்டு யார்கிட்ட இருக்கு? இன்னைக்கு தேவனத்தில் இருக்கவங்க எல்லா கரண உயர்த்தலையிலும் சொல்லுங்க பார்ப்போம். கை தூக்காதவங்க ரொம்ப நல்லா தெளிவாக இங்கிருந்து தெரியுது உங்கள் மைண்ட் எங்கே இருக்கு. சோத்திரம். தேவன் எதிர்பார்க்குது ஃபர்ஸ்ட் கமாண்ட்மெண்ட், தேவனாகி கர்த்தரிடத்தில் முழு ஹிருதயத்தோடும், முழு ஆத்மாவோடும், முழு மனதோடும் அன்பு கூறுவாயாக. இது தேவன் விரும்புகிற பிரதான கட்டளை. இந்த கட்டளை நாம் மீறக்கூடாது. இன்னைக்கு தேவ சமூகத்தில் நம் முழு ஹிருதயத்தோடு தேவனை ஆராதிப்போம், முழு ஆத்மாவோட, முழு மனதோட, ஃபுல் மைண்ட் என்று சொல்லப்பட்டிருக்கு. இப்போ ரோமர் அதே 6ஆம் அதிகாரத்தை நாம் திருப்பிக் கொள்ளும் பொழுது அந்த வசனம் கீழாக நாம் படிக்கும் பொழுது எப்படி எனில் 7ஆம் வசனம், எப்படி என்றால் மாம்ச சிந்தை தேவனுக்கு விரோதமான பகை, அதை தேவனுடைய நியாய பிரமாணத்துக்கு கீழ்ப்படியாமலும் கீழ்ப்படிய கூடாமலும் இருக்கிறது. மாம்சத்துக்கு உட்பட்டவர்கள் தேவனுக்கு பிரியமாக இருக்க மாட்டார்கள். நல்ல ஒரு 10 வாட்டி அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. பவுல் சொல்லுகிறார் ரோமருக்கு,
மாம்சத்துக்கு உட்பட்டவர்கள் தேவனுக்கு பிரியமா? பிரதீப் கவனிக்கிறியா? மாம்சத்துக்கு உட்பட்டவங்க யாரா இருக்க முடியாது? அப்புறம் நீ டாடி மம்மின்னு ஆண்டவர்கிட்ட போனால் ஆண்டவர் நான் அறியேன்னு சொல்லுவார். அக்கிரம செய்யக்காரே என்னை விட்டு அகன்று போங்க. நீங்கள் நினைக்கிற மாதிரி உள்ள இயேசு இல்லை. பவுல் சொல்கிற நாங்கள் பிரசங்கிக்காத இயேசு, நாங்கள் அறிவிராத சுவிசேஷம். பவுல் சொல்கிற என் சுவிசேஷத்தினால் என்று வசனம் சொல்லப்பட்டிருக்கு. உங்களுடைய மனசில் ஒரு ஃபீலிங் வச்சுருப்பீங்க, நான் மாம்ச சிந்தையில் வாழ்ந்துட்டே நான் பரலோகத்துக்கு போயிடுவேன். இல்லை, மாம்ச சிந்த தேவனுக்கு விரோதமான பகை. எவ்வளோ பெரிய வார்த்தை பாருங்க. ஒரு பாஸ்டர் பாட்டு பாடினார், பாவத்தை மனுஷன் பால்கோவை போல சாப்பிட்றான், அக்கிரமத்தை மனுஷன் அல்வாவை போல சாப்பிட்றான்னு சொல்லி அவர் பாட்டை எழுதினார். பாவத்தை எப்படி சாப்பிட்றாங்களா? எல்லாரும் இனிக்குது. பாவத்தில் ஜீவிக்கிறது இனிக்கிறது இல்லையா? அக்கிரமத்தில் வாழுது. எங்கே எந்திரிச்சு போகிறீங்க? சர்வீஸ் டைம் எந்திரிச்சு போகிறீங்க. குறை பிரைஸ் தி லார்ட். பாவத்திலையும் அக்கிரமத்திலும் என்ன பண்ணக்கூடாது? ஜீவிக்கக்கூடாது. பாவ வாழ்க்கை, அக்கிரமம் நிறைந்த வாழ்க்கை தேவனுக்கு விரோதமான பகையாக இருக்குது. அந்த வசனத்தை நம்ம கீழே நாம் வாசிக்கும் பொழுது, தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாக இருந்தால் நீங்கள் மாம்சத்துக்கு உட்பட்டவர்களாயிராமல் ஆவி உட்பட்டவர்களாயிருப்பீர்கள். கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல. இந்த வசனத்தை எல்லாம் நீங்கள் வீட்டில் உட்காந்து நீங்கள் கொஞ்ச நேரம் பல படி நீங்கள் வாசித்து பாருங்கள். தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாக இருந்தால் நீங்கள் மாம்சத்துக்கு உட்பட்டாமல் ஆவிக்கு உட்பட்டவர்களாக இருப்பீர்கள். கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல. இன்னைக்கு நம்ம யாருடையவராக இருக்கிறோம் என்று தேவன் பார்க்கும் பொழுது, நீதியுள்ள நியாயாதிபதி நம்மை பார்க்கும் பொழுது, நாம் மாம்சத்துக்குரியவர்களா இல்லை ஆவிக்குரியவர்களா என்று தேவன் சோதித்து பார்க்கும் பொழுது, இங்கே 199 பேரும் மாம்சத்துக்குரியவர்களாக இருக்கிறார்கள். ஆனால் மணவாட்டி சபை ஹல்லேலூயா மாம்சத்துக்குரியவர் அல்ல. அவர் எப்பொழுதும் ஆவிக்குள்ளாய் எப்பொழுதும் தவித்து கொண்டே இருப்பார்கள். பணம் அவங்களுக்கு முக்கியம் அல்ல, பேர் அவர்களுக்கு முக்கியம் அல்ல, அழகு ஒரு முக்கியம் அல்ல, இச்சையான வாழ்க்கை முக்கியம் அல்ல, அருவருப்பான வாழ்க்கை முக்கியம் அல்ல. உலகத்துக்கு அவர் வேறு பிரிந்திருப்பார்கள், கர்த்தருக்காக அவர்கள் வேறு பிரிந்திருப்பார்கள். அவர்கள் மனவாட்டியாக கர்த்தருக்காக எப்பொழுதும் ஆயத்தமாக இருக்கக்கூடிய நபர் இருப்பார்கள் என்றால் அவர்களுக்காக இயேசு சீக்கிரமாய் வரப்போகிறார். அல்லேலூயா. 24 மூப்பர்களும் 4 மிருகங்களும் சோத்திரம் பிதாவுடைய சந்நிதிக்கு முன்பதாகவும் குமாரனுடைய சந்நிதிக்கு முன்பதாகவும் மணவாட்டி சபைக்கு முன்பதாகவும் துதித்து கொண்டிருப்பது உண்மை என்றால் பிரைஸ் தி லார்ட். துதியின் மூலமாக நீ அறியப்படுகிறாய். நீ மாம்சத்துக்குரியவனா ஆவிக்குரியவனா? சிலர் வாயினால் தேவனை துதிக்கிறாங்க, ஹிருதயமோ இயேசு விரும்பாத வாழ்க்கைக்குள்ளாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். என்னை கேட்கிற சகோதரனே சகோதரியே, பிரைஸ் தி லார்ட். நம்முடைய ஹிருதயமும் வாயின் வார்த்தையும் வாயில பெறப்படுகிற ஆராதனையும் கர்த்தருக்கு முன்பதாக பிரியமுள்ள ஒரு பலியாக, அது சுகந்த அந்த வாசனையாக தேவன் முகரத்தக்கதான அனுபவத்துக்கு நேராக தேவன் நம்மை நடத்துவாராக. ஹல்லேலூயா. உனக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையில 99 கரெக்ட், ஆனா ஒரு செத்த ஈ உன் வாழ்க்கையில் இருக்கும் என்றால் தைலக்காருடைய குப்பியை நார பண்ணும். என்ன கேட்கிற சகோதரே சகோதரியே, சத்த ஈ போன்ற நபர்களை உன் ஜீவியத்தை விட்டு அகற்றாவிட்டால் உன் ஜீவியம் நாரி போன ஜீவியம். இயேசு அதுல வாசம் செய்ய மாட்டார். இயேசு ஹிருதயத்தில் வர மாட்டார். இன்னைக்கு அருமை வாலிப சகோதரியே, உன் ஆவிக்குரிய வாழ்க்கையில 99% சரியா இருக்கலாம். 1% தேவையில்லாத நபர்கள் சத்த ஈ போன்ற அனுபவம் உன் வாழ்க்கையில் இருக்கும் என்றால் அந்த தைலத்தை அருவருக்கிறார். 99 ஆவிக்குரிய வாழ்க்கையை தேவன் அருவருக்கிறார். இன்று தேவன் கல்வாரி சிலுவையிலே சிந்தின இரத்தத்தின் மூலமாக இன்று உனக்காக பரிந்து பேச வல்ல நல்ல தேவனாய் இருக்கிறார். இந்த நேரத்தில் உன் ஹிருதயத்தை இயேசுவுக்கு ஒப்புக் கொடுத்தால் அந்த செத்த ஈயை கர்த்தர் சுத்திகரிக்க வல்ல நல்ல தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். சத்த ஈ எத்தனை பேருக்கு வேணும், எத்தனை பேருக்கு வேணாம்? வேணாம் சொல்றவங்க அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். ஹல்லேலூயா.
இன்னைக்கு நீ செத்து போனால் நாளைக்கு 5, நான் சொல்கிறேன், பல ஃபியூனரல் நடத்திருக்க எனக்கு தெரியும். இன்னைக்கு உன் அழகான தோற்றம் ஜீவன் இழக்கும்பொழுது உன் பக்கத்தில் உன் புருஷனும் வர முடியாது, உன் மனைவி வர முடியாது, நேசித்தனும் வர முடியாது. அழகான மேனி இப்போ யாருக்கு தீனியாக போகுது? புழுக்களின் தீனி. இதுதான் உண்மை. யதார்த்த மனுஷனுடைய ஜீவியம் இதுதான். இதுக்கு பின்னாடி போக வேண்டாம். தேவன் ஒரு நித்திய ராஜ்யத்தை தேவன் நமக்கு நியமித்திருக்கிறார். ஹல்லேலூயா. மேலும் கிறிஸ்து உங்களில் இருந்தால் சரீரமானது பாவத்து நிமித்தம் மரித்ததாயும் ஆவியினானது நீதி நிமித்தம் ஜீவனுள்ளதாயும் இருக்கும். அன்றியும் இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினுடைய ஆவி உங்களில் வாசமாக இருந்தால், கிறிஸ்துவை மருத்துவரிலிருந்து எழுப்பினவர் உங்களில் வாசமாக இருக்கிற தம்முடைய ஆவினாலே சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரங்களை உயிர்ப்பிப்பார். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவை உயிர்ப்பிக்கிறதுக்கு பரிசுத்த ஆவியோட வல்லமை தேவைப்பட்டதுன்னா, இன்னைக்கு நீ பாவத்துக்கு நீ செத்து போயிருக்கலாம், அடிமையாக இருக்கலாம். ஆனால் அந்த பாவத்திலிருந்து உயிர்ப்பிக்கும்படியாக, சாவுக்கு ஏதுவான அந்த பாவ வாழ்க்கையிலிருந்து உன்னை உயிர்ப்பிக்கும்படியாக பரிசுத்த ஆவிக்கு நீ ஒப்பு கொடுத்தால், அந்த பரிசுத்த ஆவியானவர் பிரைஸ் தி லார்ட் உனக்கு தருகிற ஒரு நல்ல ஒரு கிஃப்ட் என்ன தெரியுமா? குற்ற மனசாட்சி. ஒரு நல்ல கிஃப்ட். தேற்றல வாழ் என்று சொல்லப்பட்டிருக்கு. நாம் போகிற பாதையில் தவறாக போகிற நேரத்தில் வசனம் சொல்லப்பட்ட கண்டித்து உணர்த்தும் பரிசுத்த ஆவியானவர் உன் கூட. ஒன்று சில பேர் சொல்லுவாங்க, என்னுடைய அனுபவத்திலையும் சொல்கிறேன், நான் பார்த்த அனுபவத்திலையும் சொல்கிறேன், நீங்கள் பாவ வாழ்க்கையில் ஜீவிக்கும்போது தட்டி கொடுத்து இது பரவாயில்ல அப்படி சொல்லக்கூடிய நண்பர்கள் அதிகம். ஆனால் எச்சரித்து மாம்ச சிந்த மரணம், இதை நீ புசிக்க நாவில் சாகவே சாவா என்று உணர்த்தக்கூடிய ஆட்கள் என்னென்ன குறவு. நீங்கள் பாருங்களேன், ஒரு குடிக்கிறதுக்குன்னு ஆளுக்கு அடி கும்பலாக கூடிடுவாங்க. ஒரு வேளை சாப்பாடு கூப்பிட்டா கூட வரமாட்டாங்க. இதுதான் மனுஷனுடைய இயல்பு. மனுஷ இயல்பு. பாவத்தோடு ஒருவன் ஜீவிக்கிறானா பரவாயில்ல அப்படி தட்டி கொடுக்குறவங்க தான் நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆனால் அதை கண்டித்து உணர்த்துறவங்க இவங்க எப்போ தெரியுமா அங்கீகரிக்கப்படுவாங்க? அந்த நேரத்தில் அங்கீகரிக்கப்பட மாட்டாங்க. ஏன்னா இப்போ நம்ம பாவமான ஜீவியத்தில் நம்ம வாழ்கிறோம் அப்படின்னா, இப்போ உதாரணத்துக்கு அருண்பாண்டி ஒரு பாவமான ஒரு ஜீவியத்தில் வாழ்கிறான்னு வச்சுப்போம். லோகேஷ் என்ன பண்ணுவான்? சின்ன வயசுலேருந்து கூடந்தே பிறந்து வளர்ந்ததுனால, கூடயே வளர்ந்ததுனால அவன் என்ன தப்பு பண்ணால் என்ன பண்ணுவான்? பரவாயில்லடா பார்த்துக்கலாம் அப்படின்னு ஒரு டீமே கேங்கே ஃபார்ம் பண்ணுறான். அவரு என்ன வேணால் பேசணும், நம்ம என்ன பண்ணுவோம்? நீ பார்த்துக்கோ, நான் பார்த்துக்கிறேன், தட்டி கொடுத்துட்டே இருப்பான். இங்கே இன்னொரு சகோதரர் இருக்கிறார், இந்த சாலமோன் பிரதர் என்ன பண்ணுறாரு? அருண்பாண்டி நீ செய்கிறது தப்பு, செய்யக்கூடாது, நீ சபைக்கு வர, ஜீவியை நீ பாதுகாத்து கொள்ளணும் அப்படின்னு என்ன பண்ணுறாரு? பயங்கரமாக திட்டுறாரு. அருண்பாண்டிக்கு இந்த சாலமோன் பிரதர் மேலே இருக்கிறதான அபிப்பிராயம் நல்லா அபிப்பிராயமாக இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? சாலம்பரம் பிரதருக்கு சோத்திரமும் சொல்ல மாட்டான். அப்படி பார்த்த உடனே துஷ்டனை கண்டா தூர விலகுன்ற மாதிரி சாலமன்றது இப்போ யாரா தெரியுறாங்க? துஷ்டனா தெரியுறாங்க. இப்போ லோகேஷ் ஆருயிர் நண்பனா. இதுதான் பாவத்துக்கு இருக்கிறதான அழகான ஒரு பொக்கிஷம். பாவத்துக்கு இருக்கிறதான ஒரு பயங்கர பெஸ்ட் குவாலிட்டி என்னென்னா, அவங்கள அழகாக மோட்டிவேட் பண்ணும். லோகேஷ் நல்லா மோட்டிவேட் பண்ணுவான் அரும்பாண்டியை. பார்த்துக்கலாம்டா, யார் கூட இல்லைனாலும் ஃப்ரெண்ட்ஷிப் இல்லாத ஒரு வாழ்க்கை நான் இருக்கேன்டா. சில ஸ்கூலில் நான் சொல்லுவாங்க, கவுன்சிலிங் போகும்போது என் ஃப்ரெண்டு இல்லைனா செத்துருவேன்னுவான். என்னது? என் ஃப்ரெண்டு இல்லைனா நான் சொல்ல போய் செத்துடுறான்னுவேன். அவன் சாக மாட்டான், அப்படியே தான் இருப்பான். என்கிட்ட நிறைய பேர் ஃபோனில் நிறைய பேர் பேசுவாங்க, செத்துருவேன். நான் சொல்லுவேன் நீ செத்துருன்னுவேன், ஆனால் சாவே மாட்டான். இன்றைக்கும் ஜீவிச்சு தான் இருப்பாங்க, ஒன்றும் பிரச்சனையே இல்லை. அப்போது ஒரு தவறான வாழ்க்கைக்கு என்ன ஆகுது? பிரச்சனையே இல்லை. ஆனால் இந்த சாலம்பரை எப்போ அரும்பாடி நேசிப்பான் தெரியுமா? அவன் புத்தி தெளியும் போது என்ன பண்ணுவான்? என் லைஃபு கெட்டு குட்டிச்சோராக போயிருக்கோம். இப்போ சொல்ல மாட்டான் சாலம்பர்கிட்ட, ஒரு மாதமும் சொல்ல மாட்டான், ஒரு வருஷமும் சொல்ல மாட்டான். எப்போ சொல்லுவானா? அவன் ஒரு கத்தர் ஊழியத்துக்காக எடுத்து பிரயோஜனப்படுத்தும் போது, என் கூட லோகேஷன் ஒருத்தர் இருந்தான், நரகத்துக்கு கொண்டு போயிருப்பான். ஆனால் சாலம்பரத்தில் ஒருத்தர் இருந்தார்,
அவர் அன்னைக்கு எனக்கு நரகமாக தெரிஞ்சிச்சு, ஆனால் இன்னைக்கு அவர் பரலோக வாழ்க்கைக்கு என்ன பண்ணியிருக்காரு, நடத்தி இருக்கிறார். ஹல்லேலூயா. எதிர்மறையாக நடக்கிற சில காரியங்கள் தான் நமக்கு என்ன பண்ணுவாங்க, ஆண்டவர் அனுகூலமாக வைத்திருக்கிறார். அப்போ மாம்ச சிந்தை என்ன, மரணம். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. அன்றைய இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினுடைய ஆவி உங்கள் வாசமாயிருந்தால், கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவர் உங்களில் வாசமாக இருக்கிற தம்முடைய ஆவினாலே சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரங்களை உயிர்ப்பிக்கார். ஒரு விசேஷம் என்ன தெரியுமா, இந்த பரிசுத்த ஆவிக்கு ஒரு வேலை இருக்கு. அது என்ன வேலைன்னா, பாவத்துக்கு மரித்த நம்மளை உயிர்ப்பிக்கிற ஒரு வல்லமை தான் பரிசுத்த ஆவியின் வல்லமை. ஒரு நிமிஷம் எல்லா தேவ சமூகத்தில், ஆண்டவரே நான் பாவத்தில் நான் விடணும்னு நான் விரும்புகிறேன், ஆனால் என்னால் சில பாவங்கள் விட முடியல. ஒரு நிமிஷம் நீங்கள் யாரையும் பார்க்க வேண்டாம், கண்களை மூடி நீங்கள் எல்லா தேவ சமூகத்தில், ஆண்டவரே என்னுடைய எல்லா பாவ இருள் நீங்கி போகட்டும். கர்த்தர் சமூகத்தில் வந்திருக்கிறேன், நான் எங்கேயும் போகல ஆண்டவரே, உங்களுடைய சமூகத்தில் வந்திருக்கிறேன். நான் பாவமான ஜீவியத்தில் அப்படியே நான் உலக பிரகாரமாக நான் வாழ விரும்பலை, என்னால் பாவத்தை விடணும்னு நினைக்கிறேன், ஆனால் விட முடியல என்று நீ தேவ சமூகத்தில் அங்கலாய்த்து கொண்டிருக்கலாம். ஆனால் தேவன் இந்த பரிசுத்த ஆவியின் மூலமாக பிரைஸ் தி லார்ட் உனக்கு ஒரு விடுதலை தர விரும்புகிறார். ஆவியினால் விடுதலை, இரத்தத்தினால் விடுதலை, குமாரின் நாமத்தினால் விடுதலை, வார்த்தையினால் விடுதலை. பிரைஸ் தி லார்ட். உன்னை மறுபடியும் தூக்கி எடுக்க கர்த்தர் வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. சேற்றிலிருந்து தூக்குகிற தேவன் நம்முடைய தேவன். காணாமல் போன ஆடை தேடி வருகிற தேவன். தேவ சமூகத்தில் பிரைஸ் தி லார்ட் நாம் பகைக்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்கும் என்றால், அது சத்துருவான் சாத்தானும் மாம்சத்தை கொண்டு வருகிற மாம்சிக கிரியை நாம் அழிப்போம் என்றால், கர்த்தர் ஆவியின் கிரியையில் கர்த்தர் நம்மை உயர்த்துவாராக. ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. 12 வசனம் சொல்லப்பட்டிருக்கு, ஆகையால் சகோதரரே, மாம்சத்தின்படி பிழைப்பதற்கு நாம் மாம்சத்துக்கு கடனாளிகள் அல்ல. மாம்சத்தின்படி பிழைத்தால் சாவீர்கள், ஆவியினாலே சரீரத்தில் செய்களை அழித்தால் பிழைப்பு. சரீரம் என்ன பண்ணும், எப்போதும் நமக்கு மாம்ச இச்சையை தூண்டிகிட்டே இருக்கும், கண்ணில் தூண்டிகிட்டு இருக்கும் பல விஷயங்கள்ல. அப்போ நம்ம என்ன பண்ணோம், ஆவியினால சரீரத்தின் செய்களை நம்ம என்ன பண்ணணும், அழிக்கணும். அதுக்கு தான் அப்பப்போ நான் சொல்கிறது, அபிஷேகத்தை எப்போதும் என்ன பண்ணணும், நிரம்பணும். போன வாரம் எத்தனை பேர் வீட்டில் 1 மணி நேரமாவது அபிஷேகத்தில் நிறைஞ்சிங்க? வீட்டில் 1 மணி நேரம் அப்படி இல்லைன்னா நமக்கு இல்லை, ஆட்டோமேட்டிக்காக என்ன வரும், என்ன பிரவேசிக்கும், மாம்சம் பிரவேசிக்கும். நீங்கள் தனிப்பட்ட முறையில் நான் ஒரு டெஸ்ட் சொல்கிறேன், நீங்கள் வீட்டில் நீங்கள் இது பண்ணி பாருங்கள். எதுவும் நீங்கள் பேசாதீங்க, வேறு எந்த காரியங்களை குறித்து அலப்பாதீங்க. முழங்கால் படிக்கிட்டு ஒரு 1 மணி நேரம் அந்நிய பாஷையில் ஜெபிச்சுட்டே இருங்க. உங்கள் பக்கத்தில் சாத்தான் அண்டவே மாட்டான். ஏன்னா நீங்கள் என்ன பிரமாணத்துக்கு நீங்கள் உங்களை ஒப்பு கொடுக்குறீங்க, ஆவியின் பிரமாணத்தை. 1 மணி நேரம் சோதனை சகிக்கும்படியாக 1 மணி நேரமாவது நீங்கள் ஜெபிக்கக்கூடாதா என்று இயேசு கிறிஸ்து சொன்னார். இன்றைக்கி ஃபோனில் பேசுறதுக்கு பல மணி நேரம் இருக்குது, வேலை செய்வதற்கு பல மணி நேரம் இருக்கிறது, பலரோடு சோஷியல் மீடியாவில் நம்ம இன்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு பல நேரம் இருக்கிறது. ஆனால் இயேசுவோடு உள்ள ஒரு வாழ்க்கை எப்படியா இருக்குது என்பதை நாம் சோதனை செஞ்சு பார்ப்போம். ஜெபிப்பீங்களா? எல்லாரும் ஜெபிப்பிக்கிற தீர்மானிக்கிறவங்க எல்லாம் கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே 1 மணி நேரமாவது நான் அந்நிய பாஷையில் நான் ஜெபிப்பேன். என் வீடே ஒரு ஜெப வீடாய் மாறட்டும், என் வீடே தேவதூதில் ஏறுகிறது இறங்குறதுமான இடமாய் மாறட்டும். டிவியோட சத்தம் வேண்டாம், சீரியலோட சத்தம் வேண்டாம், சினிமா பாட்டு வேண்டாம், கேலி கூத்து வேண்டாம், சோஷியல் மீடியா வேண்டாம், ஃபேஸ்புக் வேண்டாம், இன்ஸ்டாகிராம் வேண்டாம், இன்டர்நெட் வேண்டாம், எந்த ஒரு காரியங்கள் வேண்டாம். இயேசுவே உம்முடைய சமூகத்தில் முழங்கால் படியிட்டு அந்நிய பாஷையில கதவுகளை மூடி அந்நிய பாஷையில பிதாவுக்கு முன்பதாக ரகசியமாய் பேசக்கூடிய ஒரு அனுபவம் இருக்கும் என்றால், ஒரு பக்கத்துல பிசாசு சத்துவாம் சாத்தான் நெருங்க முடியாது. இயேசுவின் நாமத்தினால ஒரு சிந்தை எல்லாம் இயேசுவா இருக்கும், ஒரு சிந்தை மண்டலங்கள் எல்லாம் ஆவியா இருக்கும், ஒரு சிந்தை மண்டலங்கள் எல்லாம் இயேசுடைய பாரத்தினால், அது கவலைகளால் காணப்படும். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இந்த அனுபவம் இல்லாதனால தாங்க நம்ம எப்பவுமே நம்முடைய ஃபெயிலியர்ஸ் குத்தியே நம்ம பேசிட்டு இருக்கோம். என்னால் முடியல. பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் சொல்கிறார், உன்னால் முடியல, ஆனால் என்னோட கிருபையினால் எல்லாம் உனக்கு கூடும். மனுஷனால் கூடாது, எல்லாம் கூடும் என்று சொல்லப்பட்டிருக்கு. தேவனால் எல்லாம் கூடும். நம்முடைய பலவீனத்தை பார்க்காதபடிக்கு. எனக்கு வியாதி இருக்கா? வியாதி குறித்து பார்க்காதீங்க. ஜுரம், அடிக்கிற ஜுரம் பயங்கரமாக இருக்குது, தலைவலி அதிகமாக இருக்குது,
தலையில் கை வச்சு ஜெபம் பண்ணுங்க. என்ன பலப்படுத்த கிறிஸ்துவினால, இயேசுவின் அதிகாரமுள்ள நாமத்தில் எல்லா தலைவலிகள் இயேசுவின் நாமத்தில் மாறி போகட்டும். எல்லா ஜாயிண்ட் பெயின் இயேசுவின் நாமத்தில் மாறி போகட்டும். எல்லா ஜுரத்தின் ஆவிகள் இயேசுவின் நாமத்தில் மாறி போகட்டும் என்று சொல்லி ஒரு பாஸ்டர் கிட்ட ஜெபிக்க போகணும்னு அவசியம் கிடையாது. நீ தேவ சமூகத்தில் டெய்லி முழங்கால் படிட்டு ஜெபிக்கிற நபராக இருக்கும் என்றால் இடத்துல உன்னுடைய ரூம்ல தேவ பிரசன்னம் மகிமை வெளிப்படும். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். உங்களுக்கு குரோசினும் டோலோவும் எந்த ஒரு சேரடோன் எப்படிப்பட்ட மாத்திரையை காட்டிலும் அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள். ஹல்லேலூயா. கேன்சராக இருக்கட்டும், பலவிதமான ஒரு எலும்பு சம்பந்தமான வியாதியாக இருக்கட்டும், நாம் ஜெபிக்க 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 பிரைஸ் தி லார்ட் வெளியான மனுஷன் களையப்பட்டு உள்ளான மனுஷன் நாளுக்கு நாள் பலப்படக்கூடிய ஒரு அனுபவம். எந்த ஒரு டாக்டரும் கடைசி நேரத்தில் சொல்லுவாங்க, இது எங்களுடைய கையில் இல்லை, நீங்கள் கடவுளை தேடி போயிடுங்க, அவன் ஆண்டவர்கிட்ட ஜெபிச்சிடுங்க, நீ கடைசியாக தேடணும் அவசியம் கிடையாது. நம்முடைய ஜீவியம் ஆரம்பம் அந்தமும் ஆதியும் அந்தமும் இயேசுவாய் மாறட்டும். ஹல்லேலூயா, கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. அப்போ இங்க தொடர்ந்து நாம் வாசித்துக் கொண்டிருக்கும் பொழுது மேலும் 14ஆம் வசனம், மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராக இருப்பாங்க. ஆவியில் நடக்காதவங்க யாருடைய புத்திரராக இருப்பாங்க? பேக்கில் இருக்கவங்க எல்லாமே சொல்லுங்க. ஆவியில் நடக்காதவங்க யாருடைய புத்திரர்கள்? சாத்தானுடைய புத்திரர்கள். முன்னாடி இருக்கவங்க சொல்லுங்க, ஆவியில் நடத்தலைன்னா யாரோட புத்திரராக இருக்கீங்க? அப்போ நீங்கள் என்ன ஆவியை பெற்றுக்கொள்ளணும்? பசுத்த ஆவி நீங்கள் பெறலைன்னா நீங்கள் என்ன ஆகிடுவீங்க? கைவிடப்படுவீங்க கர்த்தருடைய வருகையில். எல்லா இங்கே வாலிப இங்கே ஞானஸ்தானம் எடுக்காதவங்க இருக்கிறீங்க. ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை பிரவேசிக்கணும். இன்றைக்கி இயேசு கிறிஸ்து வந்தால் ஞானஸ்தானம் எடுக்காதவங்க கை தூக்குங்க. 13 வயசுக்கு மேலே ஞானஸ்தானம் எடுக்காதவங்க கை தூக்குங்க. 13 இயர்ஸ்க்கு மேலே ஞானஸ்தானம் எடுக்காது கை எடுத்துட்டியா? கை மேலே தூக்கு, நல்லா தூக்கு. ஒன்று. இன்றைக்கி இயேசு கிறிஸ்து வந்தால் நீ எங்கெங்கே போவீங்க? எங்கே போவீங்க? எங்கே போவீங்க? வாயத்தில் சொல்லுங்கள், எங்கே போவீங்க? நரகத்து தான் போவீங்க. ஏன் நரகத்துக்கு போவீங்க? நீங்கள் என்ன எதுக்கு ஒப்பு கொடுக்கல? இனியும் ஞானஸ்தானத்துக்கு ஒப்புடல. ஞானஸ்தானம் எடுத்தவங்க அபிஷேகம் பெறலைன்னா அங்கேயும் நீங்கள் என்ன பண்ண போவீங்க? கர்த்தர் வருகையில் நீங்கள் என்ன பண்ண போகிறதில்ல, எடுத்துக்கொள்ளப்படுறது. அதனால் ஜலத்தினாலும் பிறக்க வேண்டும், ஆவியினால் நாம் பிறக்க வேண்டும். அந்த அனுபவத்துக்கு நேராக நம்ம ஒப்பு கொடுப்போம் என்றால் கர்த்தர் நம்மை கொண்டு பெரிய காரணம் கர்த்தர் செய்ய வல்ல நல்ல தேவனாக இருக்கிறார். இங்கே கீழக்கு வசனத்தை நாம் வாசித்து கொண்டிருக்கும் பொழுது, அந்தபடி திரும்பவும் பயப்படுகிறதற்கு நீங்கள் அடிமைத்தன ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுகராத்தின் ஆவியை பெற்றீர்கள். நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம் என்று ஆவியானவர் தாமே நம்முடைய ஆவியோடனே கூட சாட்சி கொடுக்கிறார். நாம் பிள்ளைகளானால் சுதந்திரமாமே, தேவனுடைய சுதந்திரமும் கிறிஸ்துவுடன் சுதந்திரமாமே, கிறிஸ்துவுடனே கூட நாம் மகிமைப்படும்படிக்கு அவருடனே கூட பாடுபட்டால் அப்படி ஆகும் என்று வேதவாசம் சொல்லப்படுகிறது. பாடுபடுகிற ஜீவியத்துக்கு நாம் ஒப்பு கொடுக்க வேண்டும். இப்படிப்பட்ட வாழ்க்கை இருந்தால் மாத்திரம்தான் பவுல் தன்னுடைய கடைசி பகுதியில் சொல்லுகிறார், 36ஆம் வசனம், கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? உபத்திரவமோ, வியாகுலமோ, துன்பமோ, பசியோ, நிர்வாணமோ, நாசமோசமோ, பட்டயமோ, இவள் எல்லாவற்றிலும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறாலே முற்றும் ஜெயங்கொள்ளர்களாக இருக்கிறோம். மரணமானாலும் ஜீவனானாலும் தேவதூதலானாலும் அதிகாரங்களானாலும் வல்லமைகளானாலும் நிகழ்காரியங்களானாலும் வருங்காரியங்களானாலும் உயர்வானாலும் தாழ்வானாலும் வேறு எந்த சிருஷ்டி ஆனாலும் நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவில் உள்ள தேவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்க மாட்டாது என்று நிச்சயித்திருக்கிறேன். ஹல்லேலூயா. இந்த வாழ்க்கை யாருக்கு வேணும்? நமக்கு வேணும். ஊழியம் செய்கிறவங்களுக்கு இன்னும் அதிகமாக வேணும். கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? அடுத்த வசனத்தை நாம் வாசிக்க போகிறோம். இந்த மனதை நீங்கள் கட்டலைன்னா, ஆவியின் பிரகாரமாக கட்டலைன்னா என்ன சம்பவிக்கும்னா, 2 கொரிந்தியர் 4:4 நாம் வாசிக்கிறோம். நீங்கள் ஆவியின்படி நீங்கள் நடக்காமல் உங்கள் மனதை நீங்கள் அப்படியே அலைய விட்டீங்கன்னா என்ன சம்பவிக்கும்? 2 கொரிந்தியர் 4:4.
ஒளி அவிசுவாசிகளாகிய அவர்களுக்கு பிரகாசமாயிராதபடிக்கு இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவருடைய மனதை கூண்டாக்கினான். இப்பிரபஞ்சத்தின் தேவன் என்ன பண்ணுகிறான்? அவனுடைய மனதை கூண்டாக்குறான், மைண்டை டார்க் பண்ணுறான். தேவனுடைய சாயல இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி அவிசுவாசிகளாகிய அவர்களுக்கு பிரகாசமாயிராதபடிக்கு இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவருடைய மனதை கூடாக்குவான். ஃபஸ்ட்டு நீ ஆவின் மண்டலங்களை கர்த்தருடைய சமூகத்தில் நீ போலனா ஃபஸ்ட்டு வந்து நிற்கிறது யார் தெரியுமா? இப்பிரபஞ்சத்தின் தேவனாகிய சாத்தான் வந்து மனதை குருடாக்குவான். அதனால தான் வாயில் சோத்திரமும் வரல, துதியும் வரல, எதுவும் வரல. என்ன காரணம்? ஆல்ரெடி உன் மனதை என்ன ஆச்சு? சாத்தான் என்ன பண்ணிட்டான்? குருடாக்கிட்டான். ஒரு இங்கிலீஷில் ஒரு வேர்டு இருக்குது, பிளைண்ட் லீடிங் த பிளைண்ட். குருடனுக்கு வழிகாட்டு. இங்கே நிறைய குருடர்களுக்கு சில குருடர்கள் என்ன பண்ணுறாங்க? வழிகாட்டுறாங்க. அவங்க எங்கே போய் விழ போகிறாங்க? கடைசியில் எங்கே போய் விடுவாங்க? குழியில் தான் விடுவாங்க. நமக்கு மற்றவங்களுக்கு ஆலோசனை கொடுக்குறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? தகுதி உள்ளவளாக இருக்கணும். நம்முடைய ஜீவிய தகுதி இல்லைன்னா, நம்முடைய வாழ்க்கை தகுதி இல்லைன்னா, நம்ம கண்ணுக்கு முன்னாடியே ஒருத்தர் இடறி போகிறான்னா அவன் கிட்ட போய் நம்ம ஒரு ஆலோசனை சொல்லும்போது என்ன தெரியுமா சொல்லுவான்? நீ ஏன் இப்படி இருக்க, நான் ஏன் இப்படி இருக்கக்கூடாது. இதுதான் குருடனுக்கு வழிகாட்டுறது. வீட்டில் பொண்டாட்டி ஓங்கி ஒன்று அரைச்சிட்டு குடும்பத்துக்கு கவுன்சிலிங் கொடுத்தா எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. குடும்பத்துக்கு கவுன்சிலிங். வாலிப இச்சையில் விழுந்துட்டு இனியொரு வாலிபன் கிட்ட போய் நீ என்ன போய் பிரசங்கிக்க முடியும்? ஒன்றும் பிரசங்கிக்க முடியாது. அப்போ ஹிருதயமும் வாயின் வார்த்தையும் சிந்தையும் குருடாக்கக்கூடிய ஒரு பெஸ்ட் பாஸ்டர் ஒருத்தர் இருக்கிறார். யார் தெரியுமா? அது இப்பிரபஞ்சத்தின் தேவனாகிய பிசாசானவன் மனதை என்ன பண்ணிக்கிறான்? குருடாக்குறான். ரோட்டில் போகும்போது நம்ம மனதை குருடாக்கி என்ன பண்ணுறோம்? இவ்வளோ நேரம் நம்ம சர்ச்சில் இருந்தோம், இவ்வளோ பிரசங்கம் கேட்டோம், இவ்வளோ பாட்டு கேட்டோம். இப்போ ரோட்டில் போனோன்னு என்னாச்சு? இஷ்டம் போல் வாலிப பசங்களோட நடக்கிறது, வாலிப பெண்களோட நடக்கிறது, இஷ்டமான இடங்களுக்கு போகிறது. இதெல்லாம் யார் செய்கிறது? யார் செய்கிறது? பிசாசான ஒரு பைக்கும் வாங்கி தருவான். அந்த பைக் என்ன பண்ணுவோம்? இந்த பிசாசை என்ன பண்ணோம்? பின்னாடி ஒரு பிசாசை ஏற்றி உட்கார வச்சு ஊரெல்லாம் சுத்தம். என்ன பண்ணுறாங்க? பிசாசானவன் மனதை குருடாக்கி இருக்கிறான். போட்டிருக்குது வெள்ளை ட்ரெஸ்ஸு. இந்த பிசாசு என்ன பண்ணோம்? பின்னாடி ஒரு பிசாசை கொண்டு போய் சுற்றுறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மையப்படுவதாக. நான் எங்கேயாவது யாராவது பார்த்தேன்னு வச்சுக்கோங்களேன், சோத்திரம். கர்த்தருடைய நாமம் மையப்படுவதாக. இங்கே வசனம் சொல்லப்பட்டிருக்கு. அந்த வசனத்தை நம்ம மறுபடியும் நாம் வாசிப்போம். கீழக்கு வசனம். நாங்கள் எங்களையே பிரசங்கியாமல் கிறிஸ்து இயேசுவை கர்த்தர் என்றும் எங்களையோ இயேசு நிமித்தம் உங்கள் ஊழியக்காரர் என்று பிரசங்கிக்கிறோமே. இருளிலிருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன தேவன் இயேசு கிறிஸ்துவின் முகத்தில் உள்ள தமது மகிமையின் அறிவாகிய ஒளியை தோன்ற பண்ணும் பொருட்டாக எங்கள் ஹிருதயங்களிலே பிரகாசித்தார் என்று வேதவசனம் சொல்லப்பட்டிருக்கு. பிரைஸ் தி லார்ட். இப்படிப்பட்ட ஒரு பிரகாசத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக, அந்த வெளிச்சத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக தேவன் நம்மத்திலே சித்தம் வைத்திருக்கிறார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. மனோ இருளடையும், பிளாங்க் ஆகும். மைண்ட் வந்து பிளாங்க் ஆகும். மைண்ட் இஸ் எ டெவில்ஸ் ஒர்க் ஷாப். சாத்தானுடைய. அதனால தான் எல்லாம் கவனிங்க. ஆண்டவர் சொல்கிறார், மனுஷனுடைய தோற்றம் எப்பவுமே நித்தமும் எப்படி இருக்கான்? பொல்லாததாகவே இருக்கு. ஈவில் கண்டினியூலி என்று இங்கிலீஷில் சொல்லப்பட்டிருக்கு. சில பேர் சரீர பிரகாரமாக தப்பு செய்யும்போது கண்டுபிடிச்சிடும். ஆனால் சிந்தை மண்டலங்களில், அதனால தான் இயேசு கிறிஸ்து சிந்தை மண்டலங்களை டீல் பண்ணுறார். நீ உனக்குள்ள இச்சை இருக்கு, இச்சையை நீ பார்த்தாவே விபச்சாரம் செய்தாயிற்று என்று ஆண்டவர் சொல்கிறார். எவ்வளோ பெரிய பார்த்த பாருங்க. இப்போ நம்ம பாவத்தை சர்வசாதாரணமாக நம்ம மூடி மறைக்கிறோம். ஆனால் இயேசு சொல்லுகிறார், சிந்தை மண்டலங்களில் நீ ஒரு இச்சை உனக்குள்ளாக இருந்தால் உனக்குள்ளாக பாவம். அப்போ மைண்டு குருடாக்கப்பட்டிருக்கும் என்றால்
அது என்ன பண்ணும்? ஃபர்ஸ்ட் என்ன பண்ணும்? இருளாக்கும். இப்போ ரெண்டாவது மைண்டு என்ன பண்ணும் என்று 2 கொரிந்தியர், அதே 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, ம் ம் இப்போதான் நம்ம வாசித்தோம் 2 கொரிந்தியர் 4ஆம் இப்போ 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் அதில் 5ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்டோம். அங்கே 2 கொரிந்தியர் 11 3ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்டோம். ஆகிலும் சர்ப்பமானது தன்னுடைய தந்திரத்தினாலே ஏவாளை வஞ்சித்தது போல உங்கள் மனதும் கிறிஸ்துவை பற்றி உண்மையிலிருந்து விளங்கும்படி கெடுக்கப்படுமோ என்று பயந்திருக்கிறேன் அப்படின்னு யார் சொல்றா? யார் பயப்படுறா? பவுல் பயப்படுறார். ஒன்று சிந்தை என்ன கொண்டு வருது? இருளை கொண்டு வருது. இனி ஒன்று சர்ப்பமானது ஏவாளை வஞ்சித்தது போல ஒரு வஞ்சனை என்ன பண்ணுது? சிந்தை மண்டலத்தில் கொண்டு வருது. மைண்டு பிளாங்க் ஆகி டார்க் ஆச்சுன்னா இப்போ நெக்ஸ்ட் என்ன வரப்போ? ஏதேன் தோட்டத்தில் அந்த சர்ப்பம் வந்தது போல வந்து உன்னுடைய எந்தெந்த இடத்துல நீங்கள் வீக்னஸாக இருக்கீங்க கவனிங்க. எல்லாம் வாலிப யூத் பசங்க எல்லாம் கவனிங்க. எந்தெந்த இடத்துல நீங்கள் வீக்காக இருக்கீங்களோ அந்த வீக் பாயிண்ட்டை யார் டச் பண்ணுவா? என்ன பண்ணுவான்? டச் பண்ணுவான். யார் பண்ணுவான்? சாத்தான் டச் பண்ணுவான். நீ எந்த இடத்துல நீ வீக்காக இருக்கியோ அந்த வீக் பாயிண்ட் யாருக்கு தெரியும்? உனக்கு தெரியுதோ இல்லையோ யாருக்கு தெரியும்? சாத்தானுக்கு தெரியும். அந்த சாத்தான் வந்து ரொம்ப சென்டிமெண்டல் பர்சன். என்னது? சென்டிமெண்டல் பர்சன். எல்லாம் சொல்லுங்க, என்ன என்ன பர்சன்? அந்த சாத்தான் எப்படிப்பட்டவன்? அப்படிதான் ஏதேனும் அப்படிதான் நடந்தது. இருக்கலே பெஸ்ட் சென்டிமெண்ட்டாக பேசின ஒரு நபர் இருக்கான்னா என்னது? சர்ப்பம் தான். இயேசு சொன்னார், புசிக்கும் நாளையில் சாகவே சாவா. அதனால தான் என் பிரசங்கம் உங்களுக்கு யாருக்குமே எனக்கு ரிட்டர்ன் வருது. நான் பிரசங்கிக்கிற அந்த வார்த்தை என்ன ஆகுது? ரிட்டர்ன் வருது. என்னால் ஆவியில் உணர்றேன். ஆனால் இதே சர்ப்பம் பிரசங்கிச்சா என்ன பண்ணியிருப்பீங்க? இந்நேரம் எல்லாம் பாம்பாடுற மாதிரி கூட சேர்ந்து என்ன பண்ணியிருப்பீங்க? ஆடு பாம்பே ஆடு பாம்பேன்ற மாதிரி நீங்களும் சேர்ந்து என்ன பண்ணியிருப்பீங்க? ஆடிருக்கலாம். ஆனால் இயேசு சொன்னார், நீ புசிக்கும் நாளில் சாகவே சாவாய். சர்ப்பம் சொல்லுது பயங்கர சென்டிமெண்ட். சர்ப்பம் சொல்லு, நான் உனக்கு எல்லாமா இருக்கேன். உடனே விழுந்துருவான். ஓ, எனக்கு யாரும் இல்லை, இப்போ யார் இருக்கா என் கூட? ஏவாள் சர்ப்பம் கூட என்ன இருக்கு? சர்ப்பம். பேசலாம் ரொம்ப சென்டிமெண்டலாக. நான் நிறைய லவ் ரிலேஷன்ஷிப்பில் நான் பார்த்து சில காரியங்கள் சொல்கிறேன். அன்றைக்கி யாராவது ஒருத்தன் பிரேக்கப் பண்ணி வரும்போது அந்த பிரேக்கப்புடைய சென்டிமெண்ட்டை தான் என்ன பண்ணுவாங்க? யூஸ் பண்ணிப்பாங்க. ஸ்கூலில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. அவங்க என்ன பண்ணுறாங்க? அந்த எந்த இடத்துல அவங்க வீக்காக இருக்கிறாங்களோ அதை டார்கெட் பண்ணுறது யார் இருக்காங்க? ஒரு 10 கேர்ள்ஸ் உட்காந்துருப்பாங்க, 10 பாய்ஸ் உட்காந்துருப்பாங்க. ஏய், இப்போ அவன் ஃப்ரீயாக இருக்கான், இப்போ அவன் ஃப்ரீயாக இருக்கா அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாங்க? இப்போ பசங்களை, அந்த காலத்தில் பொண்ணுங்களை வீட்டிலேருந்து வெளியில் விடுறதுக்கு பயப்பட்டாங்க இல்லையா? இப்போ பசங்களே வந்து வயிற்றில் என்ன சொல்லுவாங்க? வீட்டில் சொல்லுவாங்க, நெருப்பை கட்டி அனுப்புகிற மாதிரி. பசங்க இப்போ எப்படி பசங்களை இப்போ தைரியமாக அனுப்ப முடியல. பொண்ணுங்களாம் ரொம்ப ஷார்ப்பாக இருக்கிறாங்க. ஷார்ப்பாக இருக்கிறது மாத்திரமல்ல, ரொம்ப வெனமாக இருக்கிறாங்க. வெனம்னா என்ன தெரியுமா? விஷம். பாம்பு பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும், ஆனால் அதுக்குள்ளே என்ன இருக்குது? விஷம் இருக்குது. நீ தெரியாமல் நீ போய் அதில் விளையாடிட்டனா என்ன ஆகும்? கொத்திடும். அப்போது இந்த இடத்துல பாருங்கள், ஏவாள் தந்திரமாக சென்டிமெண்ட்டாக நீ எந்த இடத்துல நீ விழுந்திருக்கிறியோ, இன்றைக்கி உன்னுடைய உன் வாழ்க்கையில் யார் இல்லை, அந்த வேக்கமை, அந்த ஸ்பேஸை ரீப்ளேஸ் பண்ணும்படியாக சென்டிமெண்ட்டாக தந்திரமாக யார் செய்வா? பிசாசு செய்வான். ஆனால் உன் ஹிருதயம் இயேசுக்கு நீ கொடுத்துருந்தா, உன் ஹிருதயம் யாருக்கு நீ கொடுத்துருக்க மாட்ட? எந்த வேசிக்கும், எந்த தாசிக்கும், எந்த ஒரு தனிப்பட்ட நபருக்கும் நீ கொடுத்துருக்க மாட்டேன். போய் சொல்ல. ஆனால் இன்னைக்கு தேவ சமூகத்தில் வந்திருக்கிற நாம் ஒரு புதிதாக்கப்பட்ட ஒரு அனுபவத்தை நாம் பெற்றுக்கொள்ளும்படியாக தேவன் சித்தம் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. பவுல் பயப்படுறாரு. நான் ஏன் பயப்படக்கூடாது? பவுல் என்ன பண்றாரு? பயப்படுறாரு. எப்படினில், உங்களிடத்தில் வருகிறவன் நாங்கள் பிரசங்கியாத வேறு இயேசுவை பிரசங்கிக்கிறதானாலும், அங்கே முன்னாடிக்கு வசனம், முன்னாடிக்கு வசனம் பயந்திருக்கிறேன். இயேசு கிறிஸ்து நீங்கள் ஒருத்தருக்கு பயப்படுங்கன்னு சொன்னால் யாருக்கு பயப்பட சொன்னார்? உங்களுடைய ஆத்மாவை
நரகத்துக்கு தள்ளுறவனை பயப்படணும். சரீரத்தில் உனக்கு வேதனை வருதா, பிரச்சனை இல்லை. உனக்கு கிறிஸ்துவ நிமித்தமாக யாராவது ஒன்று அடிக்கிறாங்களா, பிரச்சனை இல்லை. உனக்கு சரீர பிரகாரமாக ஏதாவது போராட்டம் வருதா, பிரச்சனை இல்லை. ஆனால் ஆத்துமா நரகத்துக்கு தள்ளவரை குறித்து என்ன பண்ணணும், பயப்படணும். அப்போது சிந்தை இன்னைக்கு வெளிச்சமாய் மாறணும். சிந்தை இன்னைக்கு தந்திரமான அனுபவத்தை விட்டு கர்த்தர் நம்மை சுதந்திரமாய் மாற்றும்படியாக தேவன் சித்தமைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஒன்று என்ன சிந்தை, இருள் நிறைந்த ஒரு சிந்தை. ரெண்டாவது வஞ்சிக்கப்படுகிற சிந்தை. மூணாவது கெட்ட சிந்தை என்று சொல்லப்பட்டிருக்கு. அந்த வசனத்தை நாம் வாசிப்போம். 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். கெட்ட சிந்தை. வாசிங்க. பிரைஸ் தி லார்ட். கெட்ட சிந்தை உள்ளவர்களும் சத்தியம் இல்லாதவர்களும், இது மூணாவது ரொம்ப நல்ல வார்த்தை, தேவ பக்தியை ஆதாய தொழில் என்று எண்ணுகிறவர்கள். அப்போ தேவ பக்தியாக இருக்கணும். அது ஆதாய தொழிலாக மாற்றக்கூடாது. ஊழியத்தை தொழிலாக மாற்றக்கூடாது. பைபிள் காலேஜ் நீங்கள் போகிறீங்கன்னா தொழிலுக்காக வரீங்க, இல்லை தேவனோட ஊழியத்தை செய்ய வரீங்களா, எதுக்கு செய்ய வரீங்க? அப்போது கெட்ட சிந்தை உள்ளவர்களும் சத்தியம் இல்லாதவர்களும் தேவ பக்தியை ஆதாய தொழில் என்று எண்ணுகளுமாய் இருக்கிற மனுஷர்களால் உண்டாகும் மாறுபாடான தர்க்கங்களும் பிறக்கும். இப்படிப்பட்டவர்களை வெற்றி என்ன பண்ணணும், ஆர்கியூ பண்ணி உட்கார்ந்துட்டு இருக்காத, டைம் வேஸ்ட் பண்ணாத. கெட்ட சிந்தைன்னு உள்ளக்கிட்ட நீ ஏன் டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கிற? அவனை விட்டு நீ என்ன பண்ணணும், விலகு. பைபிள் சொல்லுது. போதும் என்கிற மனதுடனே கூடிய தேவ பக்தியே மிகுந்த ஆதாயம். உலகத்தில் நாம் ஒன்று கொண்டு வந்ததும் இல்லை, இதில் நாம் ஒன்று கொண்டு போவதும் இல்லை என்று வேதவாசம் சொல்லப்பட்டிருக்கு. உண்ணும் ஒடுக்கவும் நமக்கு உண்டாயிருந்தால் போதும். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மையப்படுவதாக. அப்போ சிந்தனையில் இருள் இருக்கிறது, சிந்தனை மண்டலங்களில் வஞ்சனை இருக்கிறது, சிந்தை மண்டல கெட்ட சிந்தனை இருக்கிறது. நாலாவது அசுத்த சிந்தை என்று தீத்து 1ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் சொல்லப்பட்டிருக்கு. தீத்து 1:15 வசனத்தை வாசிங்க. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மேம்படுவதாக. இங்கே சுத்தம் உள்ளவர்களுக்கு சகலமும் சுத்தமாக இருக்கும். சுத்தம் இல்லைன்னா சகலமும் என்னவாக இருக்கும், அசுத்தமாக தான் இருக்கும். இன்னைக்கு தேவன் விரும்புகிறார், இதுதான் விரும்புகிறார். ஒரு புரோக்கன் ஹார்ட், உடைக்கப்பட்ட ஒரு ஹிருதயம். தேவனுக்கு தேவை என்ன தெரியுமா? நீங்கள் சொல்லலாம் நான் பாவி ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனால் தேவன் நம்மளை எப்படியா விரும்புகிறார்? பரிசுத்தம் 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 பரிசுத்தம். அவர் பரிசுத்தராக இருக்கிறது போல எத்தனை பேர் அந்த பரிசுத்த ஜீவியம் வேணும்? நல்ல ஒரு சத்தம் ஒரு எல்லையில் சொல்லுங்க பார்ப்போம். பரிசுத்தமாக இருக்கிறவன் இன்னும் பரிசுத்தமாக இருக்கட்டும். முயற்சி செய்யட்டும் சொல்ல, இன்னும் பரிசுத்தமாய் இருக்கட்டும். அசுத்தமாக இருக்கிறவன் கடைசி நாட்களில் சம்பவிக்கும். நிறைய பேர் ஃபாஸ்ட்டாக ஓடி இருப்பாங்க, கடைசியில் முடிச்சிருவாங்க. கடைசியாக முந்தினோர் பிந்தினோர் ஆவாங்க, பிந்தினோர் முந்தினோர் ஆயிடுவாங்க. இன்றைக்கி நினைக்கிறேன் நான் தான் இன்றைக்கி நல்ல அபிஷேகத்தில் நிரம்பி திடீர்னு பாருங்கள், யாரும் நினையாத நேரத்தில் இதுவரை ரெஸ்பான்ஸே இல்லாத சில பேர் பயங்கரமாக கடைசி நாட்களில் ரெஸ்பான்ஸ் ஆகிடுவாங்க. ஃபஸ்ட் ரோ லாஸ்ட் ரோவாக மாறிடும், லாஸ்ட் ரோ ஃபஸ்ட் ரோவாக மாறிடும். ஆண்ட்ரூ பிரதர் பயங்கரமாக துள்ளி குதிச்சு அந்நிய பாஷையில் ஜெபிச்சு சொல்ல முடியாது. எத்தனை வயசு இப்போது? வயசு 60 இயர்ஸா? கர்த்தர் வருகைக்கு முன்பதாக திடீர்னு என்ன பண்ணுவார்? ஆண்ட்ரூ பிரதர் கூட நல்லா துள்ளி குதிச்சு நல்லா மறுரூபமாக்கப்பட்டா நீங்கள் நல்லா இன்றைக்கி குதிச்சிருப்பீங்க. நாளைக்கு என்ன இருக்கும்? இருக்கிற பிரச்சனை போராட்டம் எல்லாத்துலையும் நீங்கள் என்ன பண்ணுறீங்க? தொடர்ந்து போயிடுவீங்க. அப்போ முந்தினோர் என்ன ஆயிடுறாங்க? பிந்தினோர் ஆயிடுறாங்க. பிந்தினோர்
முந்தினவராயிடுறாங்க. அப்போது தேவ சமூகத்தில் கெட்ட சிந்தை நமக்கு வேண்டாம். சுத்தம் உள்ளவர்களுக்கு சகலம் சுத்தமாக இருக்கும், அசுத்தம் உள்ளவர்களுக்கு அவிசுவாசிகளுக்கும் ஒன்றும் சுத்தமாயிராது. அவருடைய புத்தியும் மனசாட்சியும் அசுத்தமாக இருக்கும் என்று வேதவசனம் சொல்லப்பட்டிருக்கு. கடைசியாக ஒரு விஷயத்தை சொல்லுகிறேன். இனி ஒரு மனம் இருக்குது, அது என்ன தெரியுமா? இரு மனம் என்று சொல்லப்பட்டிருக்கு, டபுள் மைண்ட். யாக்கோபு 1:8. இதுதான் பெரும்பாலும் சில விசுவாசிகளுடைய வாழ்க்கையில் சம்பவிக்கிறதா இந்த வசனம். இங்கே நாம் படித்தோம் 1 அதிகாரம், யாக்கோபு 1:8 வசனத்தை நாம் வாசிப்போம். இரு மனம் உள்ளவன் தன் வழியில் எல்லாம் நிலையற்றவனாக இருப்பான். இவனுக்கு தேவனும் வேணும், உலகம் வேணும். ஒரு நல்ல ஒரு பாட்டு இருக்கு, சண்டே ஸ்கூல் பாட்டு. ஆற்றுல ஒரு கால், சேத்துல ஒரு கால். பாட்டுலாம் பயங்கரமாக இருக்குது, ஆனால் வாழ்க்கை இன்னும் ஆற்றுலையும் இருக்குது, என்ன இருக்குது, இதில் இருக்குது, சேத்துல இருக்குது. அப்படியா? கவனிக்கிறீங்களா? சண்டே ஸ்கூல் நடத்துகிறவங்களாம் கவனிக்கிறீங்களா? பாட்டு என்ன பாட்டு? பேக்கில் இருக்கவங்க மட்டும் பாடுங்க, எல்லாம் சேர்ந்து பாடலாமா? பாடுங்க பார்ப்போம், எல்லோரும் சேர்ந்து பாடுங்க. ஆற்றுல ஒரு கால், சேத்துல ஒரு கால், வச்சிருந்தா வேஸ்ட்டுன்னா பாட முடியலையா? பாடுங்க. ஆற்றுல ஒரு கால், சேத்துல ஒரு கால், வச்சிருந்தா வேஸ்ட் நம்ம வாழ்வு. வாழ்வு உலகத்துக்கும் மனுஷனுக்கும் ஊழிய இயேசுவுக்காய் வாழும்போது ஜாலி ஜாலி. உலகத்துக்கும் மனுஷனுக்கு ஊழிய செய்யாம இயேசுவுக்காய் வாழும்போது ஜாலி ஜாலி. இதயத்தில் வேணும் ஹோலி, நம்ம இதயத்தில் வேணும் ஹோலி. ஆத்துல ஒரு காலு, சேத்துல ஒரு காலு, வச்சிருந்தா வேஸ்ட் நம்ம வாழ்வு. ஓகே, ஆத்துலேயும் ஒரு காலு, சேத்துலேயும் ஒரு காலு. பரிசுத்த வாழ்க்கை வேணும், அசுத்த வாழ்க்கை வேணும்னா ஒருபோதும் நடக்காது. நீ அனலும் இல்லை குளிர் இல்லைன்னா இயேசு சொல்லுகிறார், உன்னை என்ன பண்ணி போடுவாராம்? வாந்தி பண்ணி போடுவாராம். சர்ச்சில் வந்த அனல் வெளியில் போனால் குளிர்னா பயங்கர குளிர். சோத்திரம். இதை தேவன் அருவருக்கிறார். இருமனம் உள்ளவன் தன் வழியில் எல்லாம் நிலையற்றவனாக இருக்கிறான். ஆனால் இன்னைக்கு அந்த ஒரே வழியாக இயேசு கிட்ட வரும் பொழுது, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாக இருக்கிறேன் என்று சொல்லி அந்த இயேசுக்கு இருதயத்தை நீ ஒப்புக்கொடு. தேவையில்லாத அனுபவங்கள் எல்லாம் நீ விட்டு, பின்னானலை மறந்து முன்னானலை நாடு என்று வேத வசனம் சொல்லப்பட்டிருக்கு. ஹல்லேலூயா. எனக்கு நிறைய பாட்டெல்லாம் சண்டே ஸ்கூல் பாட்டெல்லாம் டக் டக்குன்னு எங்கள் மைண்டில் வந்துட்டே இருக்கு. இந்த இருமனம் ஒரு நல்ல அழகாக இன்னொரு சண்டே ஸ்கூல் பாட்டு கூட இருக்கு. யோனா சொல்லாமல் போனா. என்ன நல்ல பாட்டு! அவன் எப்படி போனா? சொல்லாமல் போனானா? அப்படிதான் நல்ல ஒரு பாட்டு. அப்போது என்ன ஆகுது, அவன் சொந்த சித்தத்துக்கு என்ன பண்ணிட்டான், போயிட்டான். ஆனால் இன்னைக்கு கர்த்தர் என்ன பண்ணுகிறார், அப்படிப்பட்ட சொந்த சித்தமோட போகக்கூடிய நபரில் தேவ சித்தம் செய்யும்படியாக தேவன் மறுபடியும் என்ன பண்ணுகிறார், பிரைஸ் தி லார்ட், மீன் வயிற்றில் உணர்த்தி தேவன் அந்த ஜெபத்தின் மூலமாக விடுதலை தந்தது உண்மை என்றால், இன்னைக்கு நாம் மனம் கசந்து தேவ சமூகத்தில் மறுபடியும் என்ன புதுப்பின்னு சொல்லும் பொழுது கர்த்தர் அவை புதுப்பிக்க வல்லவரான தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இப்போது 5 பாயிண்ட் சொன்னேன். என்ன பாயிண்ட்டு? மனதில் என்ன வரும்? இருள் வரும். 2வது வஞ்சனை வரும். 3வது கெட்ட சிந்தனை. சோத்திரம், பைசலோ, கெட்ட சிந்தனை. 4வது அசுத்த சிந்தை. 5வது இருமனம் உள்ள சிந்தை. இது எல்லாம் பாவம் பிரவேசிக்கும் பொழுது, பிசாசு பிரவேசிக்கும் பொழுது ஒருவனுக்குள்ளாக கிரியை செய்கிறது. ஆனால் நமக்கு என்ன சிந்தை வேணும் என்று வேதம் சொல்லப்படுற ஏக சிந்தை நமக்கு வேணும். வேற எந்த சிந்தை வேண்டாம். நமக்கு என்ன சிந்தை வேணும்? ஏக சிந்தை. 2 கொரிந்தியர் 13 அதிகாரம் 11 வசனம் சொல்லப்பட்டிருக்கு. அங்கே வசனத்தை நான் வாசிப்போம். 2 கொரிந்தியர் 13:11.
கடைசியாக சகோதரே, சந்தோஷமாயிருங்கள், நற்சீர் பொருந்துங்கள், ஆறுதல் அடையுங்கள், ஏக சிந்தையுள்ளவர்களாயிருங்கள், சமாதானமாயிருங்கள். அப்பொழுது அன்புக்கும் சமாதானத்துக்கும் காரணராகிய தேவன் உங்களோடு கூட இருப்பார். ஆமென். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். நமக்கு என்ன வேணும்? ஏக சிந்தை. சாரா நவரோஜி ஒரு நல்ல பாட்டு பாடினாங்க. ஒரு மனம் ஒற்றுமை ஏக சிந்தை சபைதனில் விளங்கிட அருள் புரியும் என்று சொல்லி பாடினாங்க. நமக்குள்ள என்ன வேணும்? ஒரு மனம் வேணும், ஒற்றுமை வேணும், ஏக சிந்தை வேணும். அந்த ஏக சிந்தை இருக்கும் பொழுதுதான் நாம் எல்லாரும் மனவாட்டியாக நாம் மாறுகிறோம். அது மாத்திரமல்ல, நாம் ஏக சிந்தை என்று நாம் படிக்கும் பொழுது இரண்டாவது சொல்லப்பட்டு நாம் கிறிஸ்துவின் சிந்தையுடையவர்களாய் நாம் மாற வேண்டும் என்று படிக்க வேண்டாம். வாசிங்க. இப்போ பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம். பிலிப்பியர் 2:2. ஒன்று, ஏக சிந்தை நமக்கு அவசியம். ரெண்டாவது, கிறிஸ்துவின் சிந்தை நமக்கு வேண்டும். அஞ்சாம் வசனத்தை வாசிங்க. வேற எந்த சிந்தையும் வேண்டாம். உங்களுக்கு என்ன வேணும்? கிறிஸ்து இயேசுவின் சிந்தையே. இப்போ நீங்களே உங்களுக்குள்ள சுயம் ஒரு கேள்வி கேட்டு பாருங்க. எனக்கு இருக்கிற சிந்தை கிறிஸ்துவின் சிந்தையா? அப்படியா? நீங்களே சுயம் கேட்டு பாருங்க. மறைமுகமாக ஹேண்ட்ஸ் எடுத்து வாயில் வைக்கும்போது இது கிறிஸ்துவின் சிந்தையா? யாரும் பார்க்காத போது பாக்கெடுத்து வாயில் போடுவது கிறிஸ்துவின் சிந்தையா? சபையில் நல்ல ஒழுக்கமாக இருக்கிற மாதிரி இருந்துட்டு வெளியில் யாரும் பார்க்காத நேரத்தில் ஸ்தோத்திரம். இப்போது கொரோனா ஒன்று வந்தது. நல்லா மாஸ்கெல்லாம் வாங்கி கொடுத்தா போதும், ஸ்மெல்லும் வராது, ஒன்றும் வராது. அப்படியே என்ன பண்ணிக்கலாம்? மூடிக்கலாம். பிரைஸ் தி லார்ட். ரகசியமாக பாக்கு, பீடி, சிகரெட்டு, சாராயம் இதெல்லாம் வச்சுட்டு, ஆனால் இங்கே சபையில் வந்துட்டு நம்ம அப்படியெல்லாம் விடுவோம். இன்றைக்கி நம்ம விடுவோம். நம்முடைய சிந்தை யாரோட சிந்தையாக மாறணும்? யாரோட சிந்தையாக மாறணும்? பிரதீப் யாரோட சிந்தையாக மாறணும்? ராஜ் யாரோட சிந்தையாக மாறணும்? உங்களுடைய சரீரம் யாருடைய சரீரமாய் மாறணும்? கிறிஸ்துவின் சரீரமாய் மாறணும். பிரைஸ் தி லார்ட். சொல்லப்பட்டிருக்கு, அந்த ஏக சிந்தை இருக்கும் என்றால், கிறிஸ்துவின் சிந்தை இருக்கும் என்றால் நாம் தாழ்மை தரித்தவர்களாய் நாம் இருப்போம் என்று நாம் படிக்கிறோம். ரெண்டாவது, ஒன்று ஏக சிந்தை, ரெண்டாவது கிறிஸ்துவின் சிந்தை, மூணாவது சவுண்டு மைண்ட் என்று சொல்லப்பட்டிருக்கு, தெளிந்த புத்தி. தேவன் நமக்கு எப்படிப்பட்ட ஆவியை தந்திருக்கிறார்? 2 தீமோத்தேயு 1:7. நம்ம புத்தி எப்படியா இருக்க வேண்டும்? 2 தீமோத்தேயு 1:7. சவுண்டு மைண்ட் என்று இங்கிலீஷில் சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் தமிழில் என்ன சொல்லப்பட்டிருக்கு? தெளிந்த புத்தி, கிளியர் கான்ஷியன்ஸ். இதை தேவன் விரும்புகிறார். தெளிவில்லாத வாழ்க்கை இருக்கிறார். நம்முடைய மனது ரொம்ப தெளிவாக இருக்கணும். ஆண்டவரே, எனக்கு பயம் இல்லை, பயம் வேண்டாம், பூர்ண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும் என்று சொல்லப்பட்டிருக்கு. தேவன் நமக்கு பயமுள்ள ஆவி அல்ல, அன்பும் பலனும் தெளிந்த புத்தி ஆவி தரும்பொழுது எந்த அதிகாரம் உனக்கு விரோதமாய் வரும்? எந்த சாத்தான் உனக்கு முன்பாய் நிற்க முடியும்? எந்த இச்சை உனக்கு நேராய் வர முடியும்? ஏனென்றால் அவருடைய ஹிருதயம் சந்தோஷத்தினால் நிரப்பப்பட்டிருக்குது, கிறிஸ்துவின் அன்பினால் நிரப்பப்பட்டிருக்குது. அபிஷேகமாய் நீ மாற்றப்பட்டிருக்கிறாய், அந்நிய பாஷையாய் மாற்றப்பட்டிருக்கிறாய், பரிசுத்த ஆவியாய் மாற்றப்பட்டிருக்கிறாய். எந்த ஏவாலும் எந்த சர்ப்பமும் தோட்டத்துக்குள்ளாய் பிரவேசிக்க தேவன் அனுமதிக்க மாட்டார். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அப்ப என்ன வேணும் உனக்கு? தெளிந்த புத்தி வேணும். மூணாவது, மனதின் அறையை நம்ம கட்டிக்கொள்ளணும், கண்ட்ரோல். 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் நான் வாசிக்கும் பொழுது, 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை நான் வாசிப்போம். கண்ட்ரோல் பண்ணுங்கள். கொஞ்சம் உங்கள் மனசை நீங்கள் ஆண்டு கொள்ளக்கூடிய விஷயத்தில் கண்ட்ரோல் பண்ணுங்கள். ஏன் உங்களுக்குள்ள செல்ஃப் கண்ட்ரோல் இல்லை? செல்ஃப் கண்ட்ரோல் ஏன் இல்லை? உங்கள் மனதை உங்களை கண்ட்ரோல் பண்ண முடியாதா? உங்கள் சரீரத்தை உங்களை கண்ட்ரோல் பண்ண முடியாதா? உங்கள் பேச்சை உங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியாதா? நீங்கள் உங்கள் மனதின் அறையை கட்டிக்கொண்டு தெரிந்த புத்திகளாக இருந்து இயேசு கிறிஸ்து வெளிப்படும் பொழுது படிங்க.
நீங்கள் எப்படியா இருக்கணும்? இச்சையின்படியாக கீழ்ப்படியாத பிள்ளைகளாக இல்லாதபடி கீழ்ப்படுகிற பிள்ளைகளாக இருந்து உங்களை அழைத்தவர் பரிசுத்தராக இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கையில் எல்லாவற்றிலும் பரிசுத்தமாக இருக்கணும். பவுல் பேதுரு சொல்லுகிறார், உன் நடக்கையில் எண்ணத்தில் எல்லாத்துலையும் என்ன இருக்கணும்? பரிசுத்தமாக இருக்கணும். உங்களை அழைத்தவர் பரிசுத்தராக இருக்கிறார். உங்களை அழைத்தவர் அசுத்தம் உள்ளவரில் அழைக்கல. உங்களை சாத்தானெல்லாம் உங்களை அழைத்தது யார் அழைத்திருக்கிறார்? பரிசுத்த தேவன். நான் பரிசுத்தர் ஆகியால் நீங்களும் பரிசுத்தராயர்கள் என்று எழுதியிருக்கிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. தெளிந்த புத்தி மனதின் அறையை கட்டிக்கொண்டு கடைசியாக நான் சொல்லி முடிக்க விரும்புகிறேன். பாடுகள் நிமித்தம், கர்த்தருக்காக படுகிற பாடுகள் நிமித்தமாக நாம் என்ன பண்ணலாம்? நம்முடைய சிந்தையை நாம் ஆண்டு கொள்ளலாம். பேசலாம். அந்த வசனத்தை நாம் வாசிக்கலாம். 1 பேதுரு 4 அதிகாரம் 1-7 நாம் வாசிப்போம். அப்போ பாடுபடுகிற ஜீவன் நமக்கு வேணும். பாடுபடாதபடிக்கு நம்மளால் என்ன பண்ண முடியாது? தேவ சித்தத்தை செய்ய முடியாது. நம் மனதை நாம் கட்டுப்படுத்த வேண்டும் என்றால், ஆண்டு கொள்ள வேண்டும் என்றால், பாடுபடுகிற ஜீவியத்துக்கு நீங்கள் ஒப்பு கொடுக்க வேண்டும். நான் நேற்று தினத்தில் ஒரு எக்ஸாம்பிள் சொன்னேன். ஒரு பாஸ்டர் சிபிஎம்மில் அவர் ட்ரைனிங்கில் இருக்கிறார். அங்கே 3 வருஷம் ட்ரைனிங். ஒரு பிரதராக இருந்து உள்ளே போனால் 3 வருஷம் ட்ரைனிங். அங்கே கல்யாணம் ஒன்றும் கிடையாது. அங்கே ட்ரைனிங்கில் எல்லா துணி துவைக்கிற வேலைலாம் யார் செய்கிறாங்க? இந்த பாஸ்டர்ஸ்லாம் என்ன பண்ணுறாங்க? பிரதர்ஸ் எல்லாம் பண்ணுறாங்க. ட்ரைனிங்க்கு வந்தவங்க எல்லாரும் பாஸ்டர்ஸ், பெரிய பாஸ்டர்ஸோடைய ட்ரெஸ் எல்லாம் என்ன பண்ணுறாங்க? துவைக்கிறாங்க. துவைக்கும்போது சிஸ்டர்ஸோட ட்ரெஸ்ஸும் சேர்ந்து வருது. பொதுவாக பிரதர்ஸோட ட்ரெஸ் தான் என்ன பண்ணுவாங்க? துவைப்பாங்க. இதுக்கு நடுவில் யாரோட ட்ரெஸ்ஸும் சேர்ந்து வருது? சிஸ்டர்ஸோட ட்ரெஸ்ஸும் சேர்ந்து வருது. இவர் கேட்க போனார், ஏன் இந்த சிஸ்டர்ஸோட ட்ரெஸ் இப்படி வருது அப்படின்னு கேட்க போனார். ட்ரைனிங் பீரியட் இன்னும் ஒரு 3 வருஷம் என்ன பண்ணிட்டாங்க? எக்ஸ்டெண்ட் பண்ணி விட்டாங்க. அப்போது இதுலேருந்து நம்ம சொந்த சித்தத்தை நம்ம என்ன பண்ணணும்? கலைந்து விட்டு பாடுபடுகிற விஷயத்துக்கு நம்ம என்ன பண்ணணும்? தேவ சித்தத்துக்கு நம்ம என்ன பண்ணணும்? ஒப்பு கொடுக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியம். பிரதானமான ஒரு வாழ்க்கை. இம்ப்ளிசிட் ஒபீடியன்ஸ். ஆண்டவரே, வேலைக்காரன் கிட்ட போய் நம்ம வேலைக்காரன் அங்கே கற்சாடியை ஏன் நிரப்பணும்? எவ்வளோ வெளியேறப்பட்ட நல்ல பாத்திரம் இருக்கே, பிளேட்ஸ் இருக்கே, அதில் விளம்பலாமே. ஏன் கற்சாடி கை கழுவுற தண்ணியில் ஏன் நான் நிரப்பணும்? யாரும் கேட்கல. அங்கே மரியாதை சொல்கிறார். அவர் என்ன சொல்லுகிறாரோ நீ என்ன பண்ணணும்? அப்படியே சரி. அவங்க நிரப்பினது மாத்திரமல்ல, எப்படி நிரப்புனாங்கன்னா நிறைய நிரப்புனாங்களாம். பிரிம் வரையும் நிரப்புனாங்க. எந்த கேள்வி இல்லை, எந்த கொஸ்டின் இல்லை. கற்சாடிங்கிற விஷயத்தில் அந்த இடத்துல அப்படியாக ஒப்படுத்தது உண்மை என்றால், நாமும் கூட எந்த கேள்வி கேட்காதபடிக்கு நம்மளை ஜஸ்டிஃபை பண்ணுறதுக்கு நம்ம பல காரியங்கள் இருக்குது. நம்ம நீதிமானாக காட்டுறதுக்கு ஐயோப்பா ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் வச்சுருப்போம் பாருங்கள். நீதி எல்லாம் என்னது? அழுக்கான கந்து. அதை உணர்ந்தால் போதும். என் சுயநிதி வேண்டாம், என் அழுக்கு வஸ்திரம் வேண்டாம். இன்றைக்கி நீ அழுக்கு வஸ்திரத்தோடு நீ வந்திருந்தால் உன் பக்கத்தில், வலது பக்கத்தில் இருப்பது தூதன் அல்ல, அது சாத்தான். தூது பக்கத்தில் இருந்து உன்னுடைய அழுக்கு வஸ்திரத்தை நிமித்தமாக நித்தமும் குற்றம் சொல்லிக்கொண்டே இருப்பான். இன்றைக்கி இந்த இடத்துல தேவ தூதனும் நிற்க முடியும், சாத்தானும் நிற்க முடியும். ஏன்னு சொல்கிறேன் கேளுங்க. யோபுக்கு விரோதமாக குறை சொல்லும்படியாக சாத்தான் எந்த சந்நிதியில் நின்னானா? தேவனோட சந்நிதியில் நின்னானா? குறை சொல்கிறதுக்கு. ஒரு நீதிமானா வாழ்கிறவங்க பற்றியே குறை சொல்கிறதுக்கு சாத்தா நிற்கிறானா? நீ பாவத்தோடு வாழ்ந்தா உன்னை தூக்கிட்டு போகிறதுக்கு தூதம் வரமாட்டான். யார் வருவான்? சாத்தா வருவான். நீ வெளில வெயிட் பண்ணிட்டு இங்கே நீ என்ன ஓட்டினாலும் பரவாயில்ல. இந்த ஊத்த கண்ணீரை யாருக்கு தெரியும்? சாத்தானுக்கு தெரியும். நீ போடுற ஊத்த கண்ணீர் யாருக்கு தெரியும்? சாத்தானுக்கு தெரியும். நீ வெளியே வா, வச்சுக்கிறேன்னுவான். சில பேர் சொல்லுவாங்க, சண்டை போட்டவங்களாம் சொல்லுவாங்க, நீ வீட்டிலேருந்து வெளில வா, நான் பார்த்துக்கிறேன். அது மாதிரி தான் யார் சொல்லுவா? சாத்தான் சொல்லுவான். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இங்கே நாம் படிக்கிறோம், பிரைஸ் தி லார்ட். அந்த 1 பேதுரு 4 அதிகாரம் 1 வசனத்திலிருந்து நாம் வாசிக்கிறோம். மறுபடியும் வாசிப்போம்.
காலம் வரைக்கும் மனுஷருடைய இச்சைகளின்படி குறைக்காமல் தேவனுடைய சித்தத்தின்படி விளைவித்தவர்களாக பாவங்களை விட்டு ஓய்ந்திருப்பார். சென்ற வாழ்நாட்களிலே நாம் புறஜாதிகளுடைய இஷ்டத்தின்படி நடந்து கொண்டது போதும். அப்பொழுது நாம் காம விகாரத்தையும் துர்ச்செய்களையும் வளர்த்து மதுபானம் பண்ணி களியாட்டு செய்து வெறிகொண்டு அருவருப்பான விக்கிரகாராதனை செய்து விடுவோம். அந்த துன்மார்க்கமான உலகை அவர்களோட கூட நீங்கள் விடாமல் இருக்கிறதுனாலே அவர்கள் ஆச்சரியப்பட்டு உங்களை தூஷிக்கிறார்கள். அவங்க ஆச்சரியப்பட்டு உங்களுக்கு என்ன பண்ணுறாங்களா? உங்களை தூஷிக்கிறாங்க. ஏன்னா அவங்க எல்லாம் பாவத்தில் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கு என்ன தெரியுமா வேணும்? விபச்சாரம், வேசித்தனம், காம விகாரம், துரிச்ச, மதுபானம், களியாட்டு, வெறியாட்டு, இதில் நீங்கள் போக மாட்டீங்க. சினிமாவுக்கு யாராவது கூப்பிட்டா நீங்கள் போவீங்களா? கூட தியேட்டருக்கு யாராவது கூப்பிட்டா போவீங்களா? யாருமே பதில் சொல்ல போவீங்களா? போவீங்களா? எங்கள் வீட்டில் டிவி இருக்குது, நாங்கள் எதுக்கு தியேட்டருக்கு போனோம்? வீட்டிலே பார்த்துக்குறோம், அப்படி தானே? தியேட்டருக்கு போக மாட்டோம், ஆனால் வீட்டில் என்ன பண்ணுவோம்? படம் பார்ப்போம். அப்போது இது யாருடைய வாழ்க்கை? அவிசுவாசியுடைய வாழ்க்கை. சினிமா பார்க்குறதும் காம விகாரங்கள் எல்லாம் சொல்லப்பட்டிருக்கு. நைட்டு மணிக்கணக்காக சில குடும்பங்களில் டிவி ஓடிட்டுருக்கு, சினிமா ஓடிட்டுருக்கு, படம் ஓடிட்டுருக்கு. இது யாரோட அனுபவம்? அவிசுவாசியோட அனுபவம். அவன் என்ன பண்ணுவான்? அவன் வீட்டுக்கு வந்தால் சந்தோஷமாக இருப்பான். ஏன்னா அவன் வீட்லேயும் சினிமா தான் ஓடுது, உன் வீட்லேயும் என்ன இருக்குது? எங்கள் வீட்டில் டிவி ஒர்க் ஆகலை, கேபிள் கனெக்ஷன் என்னமோ பண்ணிட்டான். உங்கள் வீட்டில் என்ன பண்ணலாம்? சினிமா நம்ம 2 பேரும் சேர்ந்து பார்க்கலாம். சிக்கனும் மட்டனும் சாப்பிட்டு என்ன பண்ணலாம்? 2 பேரும். விசுவாசியும் கூத்தடிக்கிறது, அவிசுவாசியும் சேர்ந்து என்ன பண்ணுறது? கூத்தடிக்கிறது. சினிமா மாத்திரமல்ல, கிரிக்கெட்டும் அதே மாதிரி தான். சர்ச்சுக்கு ஏன் வரலன்னா ஐபிஎல் மேட்ச், ஃபேவரட்ஸ் எல்லாம் இருக்கிறாங்க. இதெல்லாம் யாருடைய அனுபவம்? அவிசுவாசியோட அனுபவம். யாருடைய அனுபவம்? தேவனுடைய கர்த்தருடைய கரத்தில் இருந்து, தேவ சமூகத்தில் இருந்து நாம் எப்படி அவிசுவாசிகளுடைய அந்த பழக்கத்துக்குள்ளாக நாம் போக முடியும் என்பதை நாம் கொஞ்சம் நிதானித்து நாம் பார்ப்போம். பிரைஸ் தி லார்ட். சென்ற காலத்தில் நாம் அப்படிலாம் இருந்தோம், அருவருப்பாக இருந்தோம். ஆனால் இயேசுவை ஏற்றுக்கொண்ட உடனே அவங்க நம்மளை வெறுக்கத்தக்கதாக நம்ம நிறைய பேருக்கு நம்ம இயேசுவை பற்றி சொல்கிறோம், அவருடைய அன்பை பற்றி சொல்கிறோம். அப்போது அவங்க நம்மளை குற்றப்படுத்தாதபடிக்கு நம்ம என்ன பண்ணணும்? ஜீவித்தை நாம் காத்துக்கொள்ள வேண்டும். இதற்காக ஆரம்பசனம் ஆகையால் நமக்கு என்ன வேணும்? தெளிந்த புத்தியுள்ளவர்களாக இருந்து ஜெபம் பண்ணதுக்கு ஜாக்கிரதையா இருங்கள். ஒரே சொல்யூஷன், உங்கள் மைண்டு கிளியர் ஆகணும்னா ஜெபம் பண்ணுங்க. சோத்திரம். உங்கள் மைண்டு நல்லா கிளியர் ஆகும். காலையில் 3 மணிக்கு எதிர்த்து ஜெபம் பண்ணி பாருங்கள், 4 மணிக்கு எதிர்த்து ஜெபம் பண்ணி பாருங்கள். நல்ல ப்ரெசன்ஸ் இருக்கும், மகிமை இருக்கும். 1 மணி நேரம் தேவ சமூகத்தில் நீங்கள் உற்சாகமாக ஜெபிங்களேன். நீங்கள் ஒரு தீர்மானம் எடுங்களேன், சகோதரிகள் எல்லாம் தீர்மானம் எடுங்க. நாங்கள் எல்லாம் சேர்ந்து நாங்கள் 1 மணி நேரம் அபிஷேகத்தில் சகோதரர்களும் கூட எல்லாம் சேர்ந்து 1 மணி நேரம் தேவ சமூகத்தில் நாங்கள் அந்நிய பாஷையில் நாம் ஜெபிப்போம் என்று சொல்லி நாம் ஜெபிக்கும் பொழுது எதெல்லாம் நமக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சோ இப்போ என்ன ஆகும்? கசக்க ஆரம்பிச்சிடும். எதெல்லாம் கசக்குதோ அது என்ன ஆரம்பிச்சிடும்? டேஸ்ட்டாக மாறிடும். இதுதான் தேவன் ஆவியிலே செய்கிற ஒரு விஷயமா இருக்கிறது. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படட்டும். என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் சொல்கிறேன். இந்த வேர்ல்டை நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் அனுபவிக்கிறீங்களோ கடைசியில் உங்களை கில்ட்டியில் போய் முடிச்சிடும். குற்ற மனசாட்சியில் தான் கொண்டு போவோம், கடைசியில் மரணத்துக்கு கொண்டு போயிடும். ஆனால் நீ தேவ சமூகத்துக்கு சித்தத்துக்கு ஒப்பு கொடுப்பா என்றால் கடினமாக தான் இருக்கும். பிதாவுக்கு முன்னாடி இயேசு கேட்கிறார், என்னுடைய ஆண்டவரே இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கள் கூடுமானால் நீங்கட்டும். பிதா சொல்கிறார், நீங்கட்டும், உம்முடைய சித்தம் நான் அப்படியே ஒப்பு கொடுக்குறேன் என்று இயேசு சொன்னது போல இயேசுவின் அடிசுவடியில் பின்பற்றுற நீங்களும் நானும் கூட நம்ம சிந்தை மண்டலங்களில் அங்கே பிசாசான கிரியை செய்யாதபடிக்கு நம்ம தாழ்த்துவோம். கடைசி வசனம் சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். 1 பேதுரு 5:2 எல்லாம் முழங்கால் படிட்டு நம்ம ஒப்புடுத்து நம்ம ஜெபிக்கலாம். 1 பேதுரு 5:2 வசனத்தை நம்ம வாசித்து நம்ம முடிக்க போகிறோம்.
Praise the Lord. உற்சாக மனதோடு நாம் என்ன பண்ணுவோம், நம் மந்தையை மேய்க்கத்தக்கதான ஒரு கிருபையை தேவன் நம்ம எல்லாருக்கும் தரும்படியாக நாம் ஒப்பு கொடுத்து நாம் ஜெபிக்கலாம். ஒரு சரீரம் பாடுபடும் பொழுது மறு சரீரம் அதோடு கூட பாடுபட முடியாது. ஏக சிந்தைய தேவன் நம்ம தரும்படியாக நம்ம ஜெபிக்கலாம். ஒரு சவுண்ட் மைண்ட், தெளிந்த புத்தி தேவன் நம்ம தரும்படியாக மனதை அறையின் கட்டி கொண்டு பாடுகள் நிமித்தமாக பிரைஸ் தி லார்ட் நம் மனதை நாம் பக்குவப்படுத்தி தேவ சமூகத்தை நம்ம ஒப்பு கொடுப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.